உங்களுக்கு இருக்கும் வேலை நேரத்தில் இப்படி வரும் ஒரு நாளை மட்டும் மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட நாளான ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரும் சுக்கிர மகா பிரதோஷம் வருகிறது. நீங்கள் சிவனின் தீவிர பக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து ஓம் நமசிவாயா என கமெண்ட் செய்து நமது சேலம் சிவன் அருள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பொதுவாக வெள்ளிக்கிழமை வரும் நாளில் பிரதோஷத்தை சுக்கிர மகா பிரதோஷம் என சொல்வார்கள். இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவதால் எப்படிப்பட்ட நன்மைகள் வரும் தெரியுமா உங்களுக்கு? இந்த நாளில் பிரதோஷ விரதம் இருந்து வழிபட்டால் திருமணம் ஆகாமல் இருக்கும் ஆண் பெண் இருவருக்கும் திருமணத்தடை நீங்கும், குடும்பத்தில் நிம்மதி மற்றும் சந்தோஷம் என்றும் இருக்கும். அப்படி வரும் நாளில் சிவபெருமானையும் நந்திதேவரையும் ஒரே சமயத்தில் வழிபடுவது நமது பாவங்களிலிருந்து விமோசனம் கிடைக்கும். அப்படி வரும் நாளில் இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும் செய்யாமல் இருங்கள். அன்றைய நாளில் பிரதோஷ நேரத்தில் 4 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரத்தில் உணவு அருந்துவதை தவிர்த்திடுங்கள். அந்த நேரத்தில் தூங்குவதும் நல்லதல்ல. பிரதோஷ காலத்தில் சிவனாலயத்திற்கு புது உடைகளை அணிந்து கொள்வது செல்வது தவறானது. இதிலையும் ரொம்ப முக்கியமாக இருப்பது பிரதோஷ வேளையில் அபிஷேகம் நடக்கும் போது பிரகாரத்தை சுற்றி வருவது சிவனின் கோபத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும் போது ஏதேனும் ஒரு பொருளை வாங்கி அபிஷேகத்திற்கு தந்தால் உங்கள் பிரச்சனைகள் குறையும்.